இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6-9 வரை. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-2 மற்றும் 8-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த
இடத்திற்குச் சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிடத் துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 32 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு
உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரிய உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். செல்வம் பதுக்குவதற்கா அல்லது பகிர்வதற்கா? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கருப்பு பணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் தான் செய்திகள் வருகிறது. புதிதாக இதை பற்றி பேச என்ன இருக்கிறது என்ற கேள்வி நமக்கு வரலாம். இந்த செய்தி வெளியான தேதி என் கவனத்தை முதலில் ஈர்த்தது. அது மார்ச் 13ஆம் நாள் 2013. வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆவலோடு காத்திருந்த வெள்ளை புகை 16 சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய நாள் அது. ஆம், 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் 16 சிற்றாலய புகை போக்கியில் அதுவரை அவ்வப்போது வெளியான கருப்பு புகை மாறி
வெள்ளை புகை வெளியேறியது. கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்துவிட்டார் என்பதை உணர்த்தியது. கர்தினால் ஹோக்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற பெயருடன் தன் தலைமை பணியை துவக்கினார். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க 16 சிற்றாலயத்தில் கர்தினால்கள் நடத்தும் கான்கிளேவ் கூட்டத்தில் நல்லதொரு தீர்வு கிடைத்தால் அது வெள்ளை புகை வெளியே வெளிப்படுத்தப்படும். எனவே 16 சிற்றாலயத்திலிருந்து வெளியேறும் கருப்பு புகை வெள்ளை புகையாக மாறினால் அது நல்லதொரு செய்தி. கருப்பு பணம் வெள்ளை பணமானால் அது மோசமான செய்தி. இந்த 2 செய்திகளும் ஒரே நாளில் வெளியானது இவ்வுலகில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் தொடர் போராட்டத்தை நமக்கு உணர்த்துகிறது. நல்லவற்றை நிலைநாட்ட இவ்வுலகம் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒரு புறம், தீமையை நிலைநாட்ட, அதுவும் தீமையை நன்மை போல உருமாற்றி உலகில் நடமாட செய்யும் முயற்சிகள் மற்றொரு புறம். பேராசையின் உயிர் மூச்சாய் இருப்பது பணம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழிகளை அடிக்கடி கூறி பணத்திற்கு ஏறத்தாழ ஒரு தெய்வீக நிலையை அளித்து வருகிறோம். பணமும் செல்வமும் தம்மிலேயே தீமைகள் அல்ல, அவற்றை திரட்டுவதிலும் குவித்து வைப்பதிலும் நாம் காட்டும் அரக்கத்தனமான சுயநலமே செல்வத்தை தீயதாக்கி விடுகிறது. தானியங்களை சேர்த்து குவித்து வைத்த ஓர் அறிவற்ற செல்வனை பற்றி சென்ற ஞாயிறன்று ஓர் ஓமை வழியாக இயேசு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைய நற்செய்தியில் செல்வத்தை பற்றிய சில தெளிவுகளை நம் அனைவருக்கும் தருகிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை கேட்போம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33-34 முடிய. உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். திருடன் நெருங்காமல் பூச்சி அரிக்காமல் செல்வம் சேர்க்கும் வழிகள் என்னென்ன இருக்கக்கூடும் என்று நாம் சிந்திக்கும்போது, அந்நிய நாட்டு வங்கிகளில் பதுக்கப்படும் கருப்பு பணம் நம் உள்ளத்தை இருளாய் கவ்வுகின்றது. திருட்டு, பூச்சி இவற்றிலிருந்து மட்டுமல்லாமல் சட்டம், வரி இவற்றிலிருந்தும் தம் செல்வங்களை காப்பாற்ற இந்திய செல்வந்தர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பல செய்திகளாக, நூல்களாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நூல் நமது சிந்தனைகளுக்கு மிகவும் துணையாகியிருக்கும். செல்வத்தை தவறான வழிகளில் சேர்ப்பதும் குவிப்பதும் இந்தியாவில் மட்டும் நிலவும் குற்றம் என்று தவறாக கணக்கு போட வேண்டாம். இத்தகைய குற்றவாளிகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றனர். இப்படி தவறான வழிகளில், தவறான இடங்களில் குவிக்கப்பட்ட செல்வங்களால் உலகம் 2007ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சரிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இச்சீரழிவு உலகை உலுக்கி எடுத்தபோதுதான் அரசு தலைவர்கள் கருப்பு பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். உலக தலைவர்கள் பலரும் இக்குற்றத்தை தடுக்கும் வழிமுறைகளை தீவிரமாக சிந்தித்தபோது, இந்திய தலைவர்கள் அதை பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை. $1 டிரில்லியன் என்பது எவ்வளவு பெரிய தொகை? விளையாட்டாக சிந்திக்க வேண்டுமெனில் இந்த பணத்தில் நீங்கள் $1 மில்லியன், அதாவது $10 லட்சம்
ஒவ்வொரு நாளும் செலவு செய்தால் இந்த பணத்தை செலவு செய்து முடிக்க 10 லட்சம் நாட்கள், அதாவது 2740 ஆண்டுகள் ஆகும். விளையாட்டு சிந்தனையை ஒதுக்கிவிட்டு சமுதாய அக்கறையோடு சிந்திக்க வேண்டுமென்றால் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார் என்ற வளரும் நாடுகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு $1 டிரில்லியன் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அவர்கள் ஓராண்டுக்கு மற்றவரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ முடியும். அந்த அளவுக்கு பணம் இது. $1 டில்லியனுக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் என்று பார்ப்பதற்கு பதிலாக இவ்விதம் மக்கள் வாழ்வோடு, அதுவும் ஏழை மக்கள் வாழ்வோடு இணைத்து பார்க்கும்போதுதான் அந்த பணத்தின் மதிப்பு தெரியும். அதற்கு பதில் இந்த பணம் வங்கிகளில் குவிந்திருந்தால் வெறும் பூஜ்ஜியங்களாகத்தான் இருக்கும். பணம் என்பது உரம் போன்றது. உரமானது குவித்து வைக்கப்பட்டிருக்கும் போது அது நாற்றம் எடுக்கும். அதிக நாட்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் உரம் தன் சக்தியையும் பயனையும் இழக்கும். ஆனால் அது நிலங்களில் பரப்பப்படும்போது வளம் தரும் உயிராக மாறும். பயனற்று நாற்றம் எடுக்கும் அளவுக்கு $1 டிரில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் பற்பல அயல்நாட்டு வங்கிகளில் கருப்பு பணமாய் குவிக்கப்படுகிறது. ரெய்மண்ட் வி பேக்கர் மற்றொரு வேதனை தரும் உண்மையையும் தன் நூலில் கூறியுள்ளார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும் இந்த $1 டிரில்லியன் கருப்பு பணத்தில் பாதிக்கு பாதி, அதாவது $500 பில்லியன் வளரும் நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்றும் ரேமண்ட் வி பேக்கர் கூறியுள்ளார். ஏழைகளின் உழைப்பை அநீதமான வழிகளில் உறிஞ்சி உலகெங்கும் குவிக்கப்பட்டு நாற்றமெடுத்திருக்கும் $25 டிரில்லியன் உலகில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் எல்லா ஏழைகளும் குறைந்தது 10 ஆண்டுகளாவது யாரிடமும் கையேந்தி தர்மம் கேட்காமல் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ முடியும். எவ்வளவு அழகான கற்பனை இது! வெறும் கற்பனை அல்ல, முயன்றால் நடைமுறையாக்கக்கூடிய ஓர் உண்மை. உலகில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு 10 ஆண்டுகள் வாழ முடிந்தால் இவ்வுலகம் விண்ணுலகம்தானே. இதைத்தானே இயேசுவும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு மாபெரும் எழுத்தாளர். அவரிடம் தனித்துவம் மிக்கதொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளன்று அவரிடம் உள்ள மிக விலையுயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது அவர், இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன், இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைத்தால் இவற்றுக்கு நான் அடிமை என்று பதில் சொன்னாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன் சொத்துக்கு அடிமையாகி அறிவற்று போன செல்வன் ஊமையை சொன்ன இயேசு சென்ற வாரம் நமக்கு தந்த எச்சரிக்கை இதுதான். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இயேசு வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் பார்த்து பாடங்கள் பயில நம்மை பணிக்கிறார். இறைவனின் பராமரிப்பை நம்பி அவை வாழ்கின்றன என்பதை ஒரு பாடமாக இயேசு தந்தாலும், பறவைகளும் மலர்களும் சொல்லித்தரும் மற்றொரு பாடமும் மனிதர்களாகிய நமக்கு இன்று மிகவும் தேவையான ஒரு பாடம். அதுதான் பகிர்வு.
வானத்து பறவைகளிடம் பகிர்ந்துண்ணும் பழக்கம் உண்டு என்பதை அறிவோம். மலர்களோ தன்னிடம் உள்ள நறுமணத்தை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. இந்த பகிர்வையே இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளாக நாம் கேட்டோம். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பனைப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். தர்மத்தில் பகிர்வில் இவ்விதம் வளரும் உலகம் பாதுகாப்பிலும் அதிகம் வளரும். இந்த உலகில் மக்கள் கூடி வரும் இடங்கள், விளையாட்டு விழாக்கள், இன்னும் பல விழாக்கள் அனைத்தும் பாதுகாப்பு படைகள் இல்லாமலேயே பாதுகாப்புடன் நடைபெறும். அந்த சுதந்திர மன்னகத்தை உருவாக்க இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரியட்டும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.